அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 15/4/2025 சித்திரை மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. துதிகை திதி பகல் 10:56 வரை, பின்பு தேய்பிறை திருத்திகை. விசாக நட்சத்திரம் பின்னிரவு 3:10 வரை, பின்பு அனுஷ நட்சத்திரம். நாள் முழுவதும் மரண யோகம். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய சுப வரைகள் காலை 8 முதல் 9 வரை, மதியம் 12 முதல் 1 வரை, மாலை 4:30 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 8 வரை, பிறகு இரவு 10 முதல் 12 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7இல் சந்திரன், 6இல் கேது சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்பதால் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். செவ்வாய் 4இல் இருப்பதால் வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்க முடியும். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3இல் செவ்வாய், 6இல் சந்திரன் சஞ்சரிப்பதும், லாபஸ்தானத்தில் சனி, ராகு, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். நினைத்ததெல்லாம் நடக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு பதவி உயர்வுகள் அடையக்கூடிய ஒரு நேரமாகும். உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் விலகும். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன், லாபஸ்தானத்தில் சூரியன், 5இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன் எல்லாம் குறைந்து மன அமைதி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9இல் சுக்கிரன், புதன், 10இல் சூரியன், 11இல் குரு சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். பண வரவுகள் சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு நேரமாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். ஜென்ம ராசியில் செவ்வாய், 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படலாம். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. வேலைக்கு செல்பவர்கள் பொறுமையோடு செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடையலாம். இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும்.
தொழில் ரீதியாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல நிலையினை அடைய முடியும். ஒரு சிலருக்கு இருந்து வந்த வீண் செலவுகள் குறைந்து சேமிக்கக்கூடியவருக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். சந்திரன் 2இல் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருந்து தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 6ஆம் வீட்டில் சனி ராகு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது விலகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மறைமுக பிரச்சனைகள் விலகி மன அமைதி ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன், 7இல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் சந்திரன் 12இல் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம். பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும் என்றாலும் உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் பொறுமையோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் 4ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பு என்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள். எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி ராகு, 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருந்து அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. உங்களது பேச்சு திறமையால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் உழைப்புக்கான உயர்வை தற்போது அடைந்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன், 3இல் சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டுமில்லாமல் 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டியதை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள்.
நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு ஒரு பெரியோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைப்பதால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகும். இன்றைய நாளில் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன் 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். ஜென்ம ராசியில் சனி ராகு சஞ்சரிப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோடு இருந்தால்தான் நிலைமையை சமாளிக்க முடியும். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் பேச்சில் பொறுமையோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபார ரீதியாக உங்களுக்கு குறிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக தூர பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.